ஏன் வேதம் வாசிக்க வேண்டும் என்பதற்கு தேவன் யார், ஆண்டவர் யார், அவருடைய வல்லமை என்ன, அவருடைய மகத்துவம் என்ன என்பதை இந்த வேத புத்தகம்தான் காட்டுகிறது. ஆகவே இந்த வேதத்தை வாசித்தே ஆக வேண்டும். தேவன் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு இந்த வேதத்தை வாசித்தே ஆக வேண்டும் என்று சொல்லி முதல் பாயிண்ட் சொன்னேன். ரெண்டாவது ஒரு பாயிண்ட், நம்ம யாருங்கிறத தெரிந்து கொள்வதற்கு, நான் யார் நீ யார் என்பதை தெரிந்து கொள்வதற்கும் இந்த வேதம் தான் நமக்கு வழிகாட்டுகிறது. உலகம் சொல்லுகிறது மனிதன் குரங்கிலிருந்து வந்தவன் என்று சொல்லி, ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவ சாயலில் ஆண்டவர் மனிதனை சிருஷ்டித்தார், அவனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அல்லேலூயா. ஆகவே நாம் தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ஆகவே நாம் யார் என்பதை வெளிப்படுத்துவதும் இந்த வேத புத்தகம்தான். ஆகவே வேத புத்தகத்தை வாசிக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். மூன்றாவது ஒரு காரியம் பார்த்தீர்கள், விடுதலை வாழ்வு வாழ்வதற்கு, விடுதலை பெற்ற ஒரு வாழ்வு வாழ்வதற்கு நாம் இந்த வேத புத்தகத்தை வாசிக்க வேண்டும். விடுதலை வாழ்வை குறித்து இந்த வேதம் தான் நமக்கு சொல்லுகிறது. மற்ற இந்த உலகம் எல்லாம் விடுதலை வாழ்க்கையை நமக்கு தருவதில்லை. பாவ வாழ்க்கையை உலகம் தருகிறது. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, எல்லா வறுமையிலிருந்து, தருத்திரத்திலிருந்து, எல்லாவற்றிலும் ஒரு விடுதலை வாழ்வை தருவது இந்த வேத புத்தகம் தான். ஆகவே இந்த வேத புத்தகத்தை வாசிக்க வேண்டும் என்று சொல்லி 3 காரியங்களை பார்த்தோம். நான்காவது ஒரு காரியத்திற்கு நேராக நான் கடந்து செல்ல போகிறேன். இது கடந்த வாரம் நான் உங்களோடு சொன்ன முன்னுரையை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியால் அருளப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த வசனத்திலிருந்து என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், வேத புத்தகம் முழுவதும் தேவ ஆவியானவரால் எழுதப்பட்ட வேத புத்தகம் என்று சொல்லி நாம் என்ன செய்திருக்கிறோம், அறிந்து கொள்கிறோம் இந்த வசனத்திலிருந்து. இந்த வேத புத்தகத்தை அநேக பேர் மனிதர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் இந்த மனிதர்களை ஆவியானவர் பயன்படுத்தினார். அதனால்தான் இந்த முழு புத்தகமும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருவர் எழுதினாலும் ஒரே புத்தகம் போல் காட்சியளிப்பதற்கு காரணம் ஆவியானவரே இதனுடைய ஆசிரியராக இருந்து பல சந்தர்ப்பங்களில் பல மனிதர்களை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். ஆகவே இந்த வேத புத்தகம் முழுவதும் ஆவியானவருடைய வார்த்தைகளினால், இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகளினால் நிரம்பி இருக்கிற காரியம். ஆகவே தேவ சத்தத்தை ஒரு மனிதன் கேட்க வேண்டும் என்று சொன்னால் அவன் வேதத்தை வாசிக்க வேண்டும். 4வது ஒரு காரியம், தேவ சத்தத்தை கேட்பதற்கு வேதத்தை வாசிக்க வேண்டும் என்பது 4வது காரியம். தேவ சத்தத்தை கேட்பதற்கு வேதத்தை வாசிக்க வேண்டும். ஒரு மனிதன் தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும். தேவன் என்னோடு பேசுவாரா? பல சந்தர்ப்பங்களில் நம்ம யோசிக்கிறோம், ஆண்டவர் பேசுவாரா, ஆண்டவர் இதற்கு பதில் சொல்வாரா என்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே ஒரு மனிதன் தேவ சத்தத்தை கேட்க வேண்டும் என்று சொன்னால், தேவன் நம்மோடு கூட இடைப்பட வேண்டும் என்று சொன்னால் அவன் வேதத்தை வாசிக்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 5வது காரியம், பரிசுத்தமாய் வாழ்வதற்கு வேதத்தை வாசிக்க வேண்டும். பரிசுத்தமாய் வாழ்வதற்கு வேதத்தை வாசிக்க வேண்டும். நீங்க புரிந்து கொள்ளுங்க, கிறிஸ்தவர்களுடைய மகா பெரிய ரகசியம் எங்கே அடங்கி இருக்கிறது என்று சொன்னால் பரிசுத்தத்தில் அடங்கி இருக்கிறது. இந்த பரிசுத்தமான வாழ்வை குறித்து வேத புத்தகம் மாத்திரம்தான் பேசுகிறது. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்வு வாழ முடியுமா என்று சொல்லி யோசித்து பார்த்தால், ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்வு வாழ்வது இந்த பூமியிலே கடினமான காரியம். ஆனால் ஆண்டவருடைய அருளால் அவருடைய பாதத்தில் விழுந்து கிடந்தால், ஆண்டவரே எங்களை மீட்டுக்கொள்ளும், பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி அவருடைய பாதத்தில் விழுந்து கிடந்தால் அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துவார். ஆகவே பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் வேதத்தை வாசிப்பது அவசியமாய் காணப்படுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். எவ்வளவு தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. உம்முடைய வசனத்தினாலே அவர்களை பரிசுத்தப்படுத்தும். அப்போ வசனத்தை வாசிக்க தான் நமக்கு பரிசுத்தம் கிடைக்கும். அப்போ வசனத்தை வாசிக்காதபடி ஒரு மனிதன் பரிசுத்தமாய் வாழ முடியாது. நம்ம வேத புத்தகத்தை வாசிக்கலன்னா ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு நம்ம அர்ப்பணிக்க முடியாது. அப்போ ஒரு மனுஷன் பரிசுத்தமா வாழணும், ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா கட்டாயம் அவன் வேதத்தை வாசிக்க வேண்டும்.
வேதத்தை வாசிக்காவிட்டால் பரிசுத்தமாய் வாழ முடியாது. அதனால தான் இயேசு சொல்றார், உம்முடைய சத்தியத்தினால் அவர்களை பரிசுத்தப்படுத்தும், சத்தியத்தினால் அவர்களை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லுகிறார். ஆகவே ஒரு சத்தியம்தான் நம்மை பரிசுத்தப்படுத்த முடியும் என்பதை இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், அது ஆண்டவருடைய விருப்பம். இன்னைக்கு பரிசுத்தமாக வாழ்வதற்கு பல காரியங்கள் நமக்கு குறுக்கே நிற்கிறது, பல காரியங்கள். அதை நம்ம பல நேரங்களில் பல சந்தர்ப்பத்தில் பிரசங்கள்ல நம்ம கேட்டிருப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6:41, நீ உன் கண்ணில் இருக்கிற உதிரத்தை உணராமல், நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்ப்பதென்ன? தொடர்ந்து அடுத்த வசனம், அல்லது நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரனை நோக்கி சகோதரனே நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நம்மை சுத்தமாக நினைத்து கொண்டு மற்றவர்களை குற்றப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழுகிற ஒரு வாழ்க்கை, அது நம்முடைய பரிசுத்தத்தை கெடுக்கிறது. நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், மற்றவர்களை குற்றப்படுத்தி வாழுகிற வாழ்க்கை அது நம்முடைய பரிசுத்தத்தை கெடுக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களை குற்றப்படுத்துவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். மற்றவர்களை குற்றப்படுத்தி வாழுகிற வாழ்க்கை வாழக்கூடாது. அது ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது, ஆண்டவருடைய பொறுப்பில் இருக்கிறது. மற்றவர்களை குற்றப்படுத்தி ஒரு வாழுகிற வாழ்க்கை. அப்போ வேதத்தை நம்ம வாசிக்கணும்னா நம்ம பரிசுத்தமாக வாழணும். பரிசுத்தமாக வாழணும்னா மற்றவர்களை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடாது. நான் செய்த தவறை நான் உணர வேண்டும். நான் என்ன தவறு செய்தேன், கொஞ்சம் நம்மளை கண்ணாடியில் பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையை கண்ணாடியில் யோசிப்போம். நான் எப்படி இருக்கிறேன், நான் எப்படி வாழ்ந்தேன் அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தா நம்முடைய வாழ்க்கை எல்லாம் நமக்கு தெரியும். நமக்கு முன்னால் என்ன வைக்கப்பட்டிருக்கிறது, நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நமக்கு நல்லா தெரியும். அதனால தான் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, உன் கண்ணிலே உத்திரம் இருக்கிறது, உன் கண்ணிலே உத்திரம் இருக்கிறது, ஆனால் நீ மற்றவர் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறாய். அந்த துரும்பை பார்த்து பார்த்து நீ அதை குற்றம் சொல்லி கொண்டிருக்கிறாய். உன்னிலே உத்திரம் இருக்கும் பொழுது மற்றவர்களை நீ எப்படி குற்றப்படுத்த முடியும்? 42வது வசனம் சொல்லுகிறது, தெளிவா சொல்லுகிறது, உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரனை நோக்கி சகோதரனே நான் உன்னை கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டும் என்று சொல்வது எப்படி? உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றார் மாயக்காரனே என்று சொல்லுகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் எப்படி வாழுகிறேன், எனக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் இருக்கிறதா, நான் அவருடைய சமூகத்தில் நான் உண்மையாய் காணப்படுகிறேனா, அல்லது யாரை ஒருவரை குற்றப்படுத்தி அவர் சரியில்லை இவர் சரியில்லை, அவர் அப்படி இவர் இப்படி என்று பேசி நம்முடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறோமா? இதன் மூலமாக நம்முடைய பரிசுத்தத்தை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது, இதுவரைக்கும் நம் வாழ்ந்த வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கைக்கு கண்ணாடி முன்னால் கொண்டு வாருங்கள். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, நம்முடைய வாழ்க்கை தரம் எப்படி இருந்தது என்று யோசித்து பார்த்து அதற்கு பிறகுதான் நம்ம மற்றவர்களை குறித்து பேசுவது. மற்றவர்களை குறித்து பேசுவதற்கு அவசியம் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே மாயக்காரனே, உன்னை பரிசுத்தப்படுத்துவதற்கு மற்றவனை குற்றப்படுத்துவதை நிறுத்தி கொண்டு நான் எப்படி இருக்கிறேன் என்று யோசித்து பார்த்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னொரு வசனம் வாசிக்கலாம், மத்தேயு 18:24. அவர் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன் பெற்றவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியினால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண் சாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். இங்க பாருங்க, 10,000 ரூபாய் கடன் பெற்றுக்கணும் வைங்க, அல்லது 10 லட்சம் வச்சுக்கிடுங்க, ஏதோ ஒரு காரியம். 10,000 ரூபாய் கடன் பெற்ற ஒருவன், கடன் கொடுத்தவன் கடனை கேட்கிறான், எனக்கு இல்லை, எனக்கு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்றான், எனக்கு கொடுக்க முடியல. அப்போ அவன் சொல்றான், அவனுடைய எல்லா காரியத்தையும் வித்து, பொண்டாட்டி பிள்ளை எல்லாத்தையும் வித்து அந்த கடனை கொண்டாப்பா அப்படின்னு சொல்லி கடன் கொடுத்தவன் சொல்றான்.
இப்போ அவன் கையில் காலில் விழுறான். கையில் காலில் விழுந்து, அப்போ என்னை எப்படியாவது மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்குறான். அப்போ அந்த கடன் கொடுத்தவன் மன்னிக்கிறான். கடன் கொடுத்தவன் மன்னிக்கிறான். எல்லாத்தையும் நான் மன்னிச்சிடுறேன், எல்லாத்தையும் மன்னிச்சிடுறேன். இப்படி ஒரு இருதயம் நமக்கு இருக்கிறதா? இப்படி ஒரு இருதயம் நமக்கு இருக்கிறதா? தேவனுடைய பிள்ளைகளே, யோசிச்சு பாரு. நான் மன்னிச்சிடுறேன், அந்த இருதயம் இருக்கா? மற்றவர்களை மன்னிக்கிற இருதயம் இருக்கா? மற்றவர்களை மன்னிக்கிற இருதயம் இருந்தாதான் நாம பரிசுத்தமா வாழ முடியும். மற்றவர்களை எப்போ மன்னிக்கிறோமோ அப்போதான் நம்முடைய பரிசுத்தம் நிலைநிறுத்தப்படும். மற்றவர்களை மன்னிக்காதபடி நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் இருக்காது. ஆகவே தான் இந்த வேத வசனத்தை வாசிக்கணும். வேத வசனத்தை வாசிக்க வாசிக்க இப்படிப்பட்ட காரியங்களை, இப்படிப்பட்ட சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். சத்தியங்களை அறிந்து கொள்ள தான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பரிசுத்தம் வரும். ஆகவே அந்த பரிசுத்தத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். மற்றவங்க என்ன விடுங்க, உங்களை விடுங்க, நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். பொதுவாக நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். நம்முடைய ஊர்ல மற்ற மக்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? நாம் கிறிஸ்தவர்கள், இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாய் காணப்படுகிறது? மன்னிக்கிற வாழ்க்கையாய் காணப்படுகிறதா? மன்னிக்கிற வாழ்க்கை நமக்குள் இருக்கிறதா? குடும்பத்தில் உள்ளவர்களை மன்னிக்கிறோமா? சபையில் உள்ளவர்களை மன்னிக்கிறோமா? ஊழியத்தில் உள்ள காரியங்களை மன்னிக்கிறோமா? என்ன காரியங்களை நாம் செய்கிறோம்? கர்த்தர் சொல்லுகிறார், மன்னியுங்கள், மன்னியுங்கள். அந்த 10,000 அந்த தலைவன், அந்த கடன் கொடுத்தவன் மன்னித்து விட்டான். இந்த மன்னிப்பை பெற்ற இவன் இப்பொழுது செல்லுகிறான். மன்னிப்பை பெற்றவன் மன்னிப்போடு ஒரு விடுதலையோடு அவன் செல்லுகிறான். ஒரு பெரிய சந்தோஷத்தோடு சொல்லுகிறான், என்னுடைய கடன் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, என்னுடைய கடன் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி இவன் சந்தோஷமாய் செல்லுகிறான். அப்படி சந்தோஷமாய் அவன் செல்லும் போது அவனுக்கு எதிரே ஒருவன் வருகிறான். அவன் இவனிடத்தில் 100 ரூபாய் கடன் வாங்கி இருக்கிறான். அவன் இவனிடத்தில் 100 ரூபாய் கடன் வாங்கி இருக்கிறான். இந்த 100 ரூபாயை கேட்கிறான். 10,000 மன்னிக்கப்பட்டு விட்டது. இந்த 100 ரூபாயை விட்டு தொலைத்திருக்கலாம், போகட்டும் என்று சொல்லி விட்டிருக்கலாம். ஆனால் இந்த 100 ரூபாயை விடுவதற்கு மனம் இல்லாமல், மன்னிக்க முடியாமல் அவனை பிடித்து கட்டாயம் இந்த 100 ரூபாயை கொடுத்தே ஆக வேண்டும் என்று சொல்லி விடாப்பிடியாக பிடித்து கொண்டான். விடாப்பிடியாக, ஐயா எனக்கு நிர்வாகம் இல்லை, என்னை மன்னியுங்கள், 100 ரூபாய் கொடுக்க முடியவில்லை, என்னை மன்னியுங்கள், என்னை மன்னியுங்கள் என்று சொல்லி இவன் கெஞ்சுகிறான். ஆனால் அவனோ மன்னிப்பதற்கு மனதில்லாமல் அவனை பிடுங்கி எல்லாவற்றையும் எடுத்து நீ கொடுத்தே ஆக வேண்டும் என்று சொல்லி அங்கே அவன் செயல்படுகிறான். இப்பொழுது என்ன நடக்கிறது? இந்த செயலை கர்த்தர் பார்க்கிறார். 10,000 கடன் கொடுத்தவன் பார்க்கிறான். அவனை பிடித்து கொண்டு வா, அவனை பிடித்து கொண்டு வா என்று சொல்லி அவனை பிடித்து கொண்டு வந்து 10,000 திருப்பி கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் அவனை அக்கினி தழலிலே தூக்கி போடு என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு காரியத்திற்கு நேராக கொண்டு செல்கிறார். என் அன்புக்குரியவர்களை, யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். நமக்கு மன்னிப்பு மன்னிக்கிற காரியம் இல்லை என்றால் நமக்கு ஆண்டவருடைய அந்த பரிசுத்தமான வாழ்வுக்கு நேரே செல்ல முடியாது. பாருங்கள், நல்ல மன்னிப்பு, 10,000 மன்னிப்பு பெற்றவன் 100 ரூபாய்க்கு மன்னிக்க முடியவில்லை. 10,000 ரூபாய்க்கு மன்னிப்பு பெற்றவனால் 100 ரூபாய் மன்னிப்பை கொடுக்க முடியவில்லை. ஒருவேளை நம்முடைய இருதயம் அப்படி இருக்கிறதா? நம்முடைய இருதயம் தடித்து காணப்படுகிறதா? நம்முடைய இருதயத்தில் அப்படிப்பட்ட ஒரு காரியம் காணப்படுகிறதா என்று சொல்லி யோசித்து பாருங்கள். மன்னிக்க முடியாத காரியங்கள், ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுத்தந்தார். ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாம் வித்தியாசமானது. சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுத்தந்தார். அப்ப எப்பொழுது நாம் இதையெல்லாம் கற்றுக்கொள்ள போகிறோம்? இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை எப்போது நாம் வாழ போகிறோம்? கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அழைக்கப்பட்டு விட்டோம், இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் என்று சொல்லி வந்து விட்டோம். இயேசுவை பின்பற்றுகிறோம் என்று சொல்லிவிட்டு அவர் சொன்ன செயலை ஒரு காரியம் கூட செய்யாமல் வாழ்ந்து கொண்டிருந்தால் இயேசுவுக்கு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ முடியுமா? ஆகவே ஆண்டவர் சொல்லுவது, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ இந்த வேத புத்தகத்தை வாசிக்க வேண்டும். இந்த வேத புத்தகம் தான் நம்மை சத்தியத்துக்கு நேராக நடத்தும். இந்த வேத புத்தகத்தை வாசிக்க வாசிக்க அந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்வு வரும். ஆகவே பரிசுத்தமான ஒரு வாழ்வு வாழ்வதற்கு கட்டாயம் நாம் வேத புத்தகத்தை வாசிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்கிறோம். 6வது ஒரு காரியம், தேவனுக்கு பிரியமாய் வாழ அல்லது வாழ்ந்து முடிக்க வேதத்தை வாசிக்க வேண்டும். ஒரு மனுஷன் தேவனுக்கு பிரியமா வாழணும், இந்த வாழ்க்கையை அவருக்குள்ள நம்ம வாழ்ந்து முடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அவன் கட்டாயம் வேத புத்தகத்தை வாசிக்க வேண்டும். அப்படி பிரியமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்வதற்கு ஆண்டவர் நம்ம என்ன செய்திருக்கிறார்?
அழைத்திருக்கிறார். ஆகவே நம்ம அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நேராக நாம் கடந்து செல்ல ஆண்டவர் நம்மை நெருக்குகிறார். அடுத்ததான் ஒரு காரியம், சோர்ந்த நேரத்தில், சோர்வான நேரத்தில் ஆறுதல் கிடைப்பதற்கு, சோர்வான நேரத்தில் ஆறுதல் கிடைப்பதற்கு வேத புத்தகத்தை நாம் வாசிக்க வேண்டும். சங்கீதம் 119:50. அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. என்ன அழகா சொல்றான் பாருங்க சங்கீதக்காரன். அதுவே, எதுவே, அந்த அதுவே என்பது எதை குறிக்கிறது என்ற வேதமே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். நான் உயர்த்தப்பட்ட நிலைமையில் அல்ல, நான் பெருமையா இருக்கிற நேரத்தில் அல்ல, நான் மேன்மையா இருக்கிற காரியத்தில் அல்ல, என் சிறுமையில் நான் சிறுமைப்படும் போது, நான் சிறுமைப்பட்டு நிற்கும் பொழுது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சில நேரங்களில் நம்ம சிறுமைப்பட்டு நிற்கிறோம், அவமானப்பட்டு நிற்கிறோம், தோற்று நிற்கிறோம், ஒன்றும் செய்ய முடியாமல் தடுமாறி நிற்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல் என்று சொல்லுகிற வார்த்தை, என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை சிறுமைப்பட்டு நிற்கிறீர்களா, ஆறுதல் இல்லாமல் நிற்கிறீர்களா? எனக்கு ஆறுதல் இல்லை. அந்த சிறுமையான நேரத்தில், ஆறுதல் இல்லாத நேரத்தில் இந்த வேத வசனம் தான் நம்மை சோர்வை மாற்றுகிறது, நமக்கு ஆறுதல் தருகிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இந்த வசனத்தை வாசிக்கும் போதுதான் நமக்கு அந்த சோர்வெல்லாம் மாறி ஒரு பெரிய ஆறுதல் நமக்கு கிடைக்கிறது, நம்மை உயிர்ப்பிக்கிறது. சங்கீதக்காரன் தெளிவா சொல்ற, நம்மை உயிர்ப்பிக்கிறது. அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பிக்கிறது. துன்பம் வர்ற நேரம், துக்கம் வருகிறது, நோய்கள் வருகிறது, இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை, இந்த சூழ்நிலையில ஒரு ஆறுதல் நமக்கு இருக்கிறது என்று சொன்னால் அது வேத புத்தகம்தான், வேத புத்தகம்தான். அப்போ அந்த வேத புத்தகம் சோர்வு வர்ற நேரத்தில் அந்த சோர்வெல்லாம் மாறணும், அந்த சோர்வுல இருந்து ஒரு வெறுவெறுப்பு கிடைக்கணும், ஒரு சுறுசுறுப்பு கிடைக்கணும், அதெல்லாம் மாறணும்னா நம்ம வேத புத்தகத்தை வாசிக்க வேண்டும். வேத புத்தகத்தை வாசித்தாதான் அந்த ஆசீர்வாதங்கள்லாம் நமக்கு கிடைக்கும். சங்கீதம் 119:92 வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால். எத்தனை பேருக்கு இந்த வேத புத்தகத்தை வாசித்தா மன மகிழ்ச்சி உண்டாகிறது? அல்லது வேத புத்தகத்தை எடுக்கணும்னாலே எத்தனை பேருக்கு கஷ்டம் உண்டாகுது? அதில் நினைச்சு பாருங்க. நீங்க வேத புத்தகத்தை எடுத்து வாசிக்கணும்னா உங்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டாகணும். சங்கீதக்காரன் அப்படித்தான் சொல்றான், உமது வேதம் எனது மன மகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன். அப்ப என் துக்கத்துல நான் அழிஞ்சு போயிருப்பேன். அப்படி அழியாம இருக்கிறதுக்கு காரணம் வேத வசனம். இந்த வேத வசனத்தை நான் வாசிக்க அறிந்து கொள்ள அது எனக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கிறது. குடும்பத்தில் போராட்டம், குடும்பத்தில் சண்டை, ஒரு சோர்வு, ஒரு பிரச்சனை, ஒரு வேதனை, தாங்க முடியாத காரியங்கள். அப்ப என்ன செய்யணும்? வேதத்தை எடுத்து வாசிக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும். வேதத்தை வாசிக்கும் போது அது நமக்கு ஒரு பெரிய ஆறுதலை கொண்டு வருகிறது, அது ஒரு பெரிய மன மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. அப்ப அந்த வேத புத்தகத்தின் மேல அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையை வைக்கணும், அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையை வைக்கணும். தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது மன மகிழ்ச்சி என்று சொல்லி. வெளியே பார்த்து சிரிக்கலாம் எல்லாரும், ஆனா உள்ளத்துல அங்க ஒரு காரியம் இருக்காது. சிரிக்கிறது போல தெரியும், ஆனா மனசுல சந்தோஷமே இருக்காது, மனசுல நிம்மதியே இருக்காது, மனசுல ஆறுதலே இருக்காது. அப்ப அப்படிப்பட்ட ஆறுதல், அப்படிப்பட்ட ஒரு மன மகிழ்ச்சி நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த வேத புத்தகத்தை வாசிக்க வேண்டும். அடுத்த ஒரு காரியம், எது சரி எது தவறு என்பதை அறிந்து கொள்ள வேத புத்தகத்தை வாசிக்க வேண்டும். எது சரி எது தவறு என்பதை அறிந்து கொள்வதற்கு வேத புத்தகத்தை வாசிக்கணும். ஒரு காரியத்தை எடுக்கிறோம், இது சரியா தப்பா, இந்த காரியத்தை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கணும்னு நினைக்கிங்க. அப்போ வேதம் வாசிக்க வேண்டும். வேதம் வாசித்தாதான் அதுல இருந்து நமக்கு இது சரியா தப்பான்னு புரிந்து கொள்ள முடியும். நாம் பார்ப்பது, நாம் கேட்பது, நாம் உணர்வது, நாம் பார்க்கிற காரியம், நாம் கேட்கிற காரியம், நாம் உணர்கிற காரியம், இது சரியானதா இது தவறானதா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளதுமாய் காணப்படுகிறது. எபிரேயர் 4:12 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும்
ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வரையறுக்கத்தக்கதாயும் இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை உருவ குத்துகிறது. அதனால தான் சில நேரம் நம்ம நினைக்கிறோம், சொல்றோம், ஐயோ என்ன குத்துற மாதிரி பேசுறாங்களே, எனக்காக பிரசங்கம் பண்ணிட்டாங்களே, என்னையே பார்த்து பேசிட்டாங்களே அப்படின்னு நம்ம சில நேரம் சொல்றோம். ஆனா தேவனுடைய வசனம் அப்படிதான் இருக்கு. உருவ குத்துறது, அது ஊனை பிரிக்கிறது, அந்த ஆவியை பிரிக்கிறது, ஆத்துமாவை பிரிக்கிறது. அப்படிதான் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. வசனம் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. உருவ குத்துகிறது. தேவனுடைய வசனம் உருவ குத்தும். உருவ குத்துகிற வார்த்தை எது சரி எது தவறு என்று புரிந்து கொள்வதற்கு நம்ம வேதத்தை நம்ம வாசிக்க வேண்டும். தேவனுடைய வசனம் வல்லமை உள்ளது, இருபுறமும் கருக்குள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கருக்குள்ளதுன்னா ஷார்ப், அதாவது கூர்மையானது. அது ஆத்துமாவை, ஆவியை, கணுக்களை எல்லாவற்றையும் பிரிக்க கூடியதாக அது காணப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகம் பொய்யுக்குள்ளே கிடக்கிறது. உலகத்தில் பொய் தான் இருக்கு, பொய் தான் இருக்கு. பொய்யான ஒரு உலகம். பிசாசாவனவன் பொய்க்கு பிதாவாய் இருக்கிறான். ஆகவே பொய் தான் உலகத்தில் கிடைக்கிறது. அந்த பொய்யை உண்மை போல காட்டுகிற காரியம் தான் உலகத்தில் காணப்படுகிறது. பொய்யை உண்மையா காட்டுறது போல அப்படிதான் இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான். அதை நம்புறோம். அந்த உலகத்தில் பார்க்கிறவங்ககிட்ட, பேசுறவங்ககிட்ட இந்த உலகத்தின் போல நம்ம வசனத்தின்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா, அல்லது இந்த உலகத்தின்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. உலகத்தின்படி வாழுகிறோமா, வசனத்தின்படி வாழுகிறோமா? அதை யோசிச்சு பாருங்க. சரியா தப்பா என்று அறிந்து கொள்வதற்கு வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும். வசனத்தை வாசித்தால் தான் நம்முடைய வாழ்க்கை சரியானதா, நம்முடைய வாழ்க்கை தவறானதா, எங்கே சரிப்படுத்த வேண்டும், எங்கே சீர்திருந்த வேண்டும், இது தவறான காரியமா திரித்து கொள்ள வேண்டும், இது சரியான காரியமா இது கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுப்பது வேதம். ஆனால் இந்த உலகம் பொய்யான ஒரு வாழ்க்கை வாழுகிற ஒரு வாழ்க்கை. பாருங்க, செல்போன் வந்துச்சு. பிரதர் எங்க இருக்கீங்க? நான் அமெரிக்காவில் இருக்கேன். நீங்கள் சொல்லி நினச்சி பார்த்துருப்பீங்க, என்ன இவர் இங்கே வீட்டில் தானே இருக்காரு, இவர் எங்கே அமெரிக்காவில் இருக்கேன்னு பொய்யா போன் பேசுகிறாரா? எத்தனை தடவை நீங்கள் கேட்டிருப்பீங்க. எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வேற ஏதோ ஒன்று சொல்கிறோம். வீட்டில் இருப்போம், ஆனால் நான் சேலத்தில் இருக்கேன் பிரதர் அப்படின்னு சொல்லுவோம். நான் சேலத்தில் இருக்கேன் பிரதர். இல்லை நான் உங்களை வந்து பார்க்கலான்னு நினச்சேன், இப்போ பார்க்க முடியாத, நான் இப்போ உங்களுக்கு சேலத்துலலாம் இருக்கேன் அப்படி சொல்லிடுறோம். எவ்வளோ கதை விடுறோம் ஃபோனை வச்சுக்கிட்டு. அப்போ பாருங்க, எவ்வளவு பொய் பேச ஆரம்பிச்சிட்டோம் ஃபோனை வச்சுட்டு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எங்கே இருக்கோம்? அந்த பரிதில் சரியா சொல்ல முடியுதா? அப்போ பொய்யான உலகத்துள்ள கிடக்கிறோம். அது பொய்யை அப்படியே கொண்டு வருகிறது, பொய்யை உருவாக்கி கொடுக்கிறது, அது பொய் என்று தெரியாமலேயே பேச வைக்கிறது. அதுதான் அங்கே ரகசியம். பொய் என்றே தெரியாது, அது உண்மை போல பேசுகிற வாழ்க்கை. எல்லாரும் அப்படித்தானே இருக்காங்க. இதெல்லாம் பொய் இல்லை, இதெல்லாம் அப்படிப்பட்ட இப்படி நம்ம சொல்லலாம், இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி வாழ்கிற வாழ்க்கை. கொஞ்சம் யோசித்து பாருங்க, கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம எது சரி எது தவறு, எந்த காரியத்தை செய்யணும் எந்த காரியத்தை செய்யக்கூடாது என்று சொல்வதற்கு இந்த வேத புத்தகத்தை வாசிக்க வேண்டும். இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன். நம் முடிவு சரியா இருக்க, நம் முடிவு சரியா இருக்க சரியான பாதையில் செல்ல வேத புத்தகத்தை வாசிக்க வேண்டும். நம் முடிவு சரியா இருக்கணும், நம்ம எடுக்கிற முடிவு சரியா இருக்கணும், நம்ம சரியான பாதையில் செல்வதற்கு இந்த வேத வசனத்தை வாசி. சங்கீதம் 119 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. நான் எந்த பாதையில் செல்ல வேண்டும், நான் எந்த பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஆண்டவரே? ஆண்டவரே கேட்கணும், நான் எந்த பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும், எந்த வழியை நான் ஃபாலோ பண்ணணும், எந்த வழியை நான் பின்பற்றணும் ஆண்டவரே? ஆண்டவரே கேட்கணும். கேட்ட ஆண்டவர் பதில் தருவார். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமாய் இருக்கிறது, என் பாதைக்கு அது வெளிச்சமா இருக்கிறது. இந்த வசனம் உன் பாதைக்கு வெளிச்சமா இருக்கணும். அப்பதான் நீங்க அடி எடுத்து வைக்கணும். என் பாதைக்கு இந்த வசனம் வெளிச்சமா இருக்கிறது, அப்படிதான் நம்ம அடி எடுத்து வைக்கணும். ஒரு காரியங்களை செய்யும் போது, ஒரு காரியத்தை முடிவெடுக்கும் போது, இந்த பாதையில செல்லலாமா, இதை செய்யலாமா, இது வேண்டாமா, அப்ப அந்த பாதைக்கு வெளிச்சமான காரியமாய் காணப்பட வேண்டும். உம்முடைய வசனம் தான் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. அப்ப ஆண்டவர் சொல்ற, என் வசனம் உன் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நீ எந்த பாதையில் செல்லுகிறாய், நீ எந்த திசையில் செல்லுகிறாய், அங்கே இந்த வேத வசனம் உனக்கு வெளிச்சமாய் காணப்படுகிறதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்கு டார்ச் லைட் வெளிச்சம் கொடுக்குது, இப்படி பல காரியங்கள் நமக்கு வெளிச்சம் கொடுக்குது. ஆனால் வசனம் சொல்லுகிறது பாதைக்கு வெளிச்சம் என்பதாக, பாதைக்கு வெளிச்சம் என்பதாக.
ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இந்த வசனத்தின்படி நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய பாதையை அமைத்துக் கொள்ள வேண்டும், அந்த வெளிச்சத்தில் அமைத்துக் கொள்ள வேண்டும். கடைசியா ஒரு காரியத்தை சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன். மத்தேயு 4:4 வேத வார்த்தைகள், தேவ வார்த்தைகள் நம்ம இந்த உலகத்தில் பிழைக்க வைக்கிறது. நம்ம பிழைக்கணும்னா வேத வசனத்தை வாசிக்கணும். நம்ம பிழைக்கணும்னா நம்ம வேலைக்கு போகணும்னு நினைக்கிறோம், வேலைக்கெல்லாம் போனோம். ஆனால் நம்ம பிழைக்கணும், நம்ம இந்த உலகத்தில் பிழைக்கணும்னா நம்ம வேத வசனத்தை வாசிக்கணும். பாருங்க மத்தேயு 4:4 அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையாலும் பிழைப்பான். இந்த உலகத்தில் நமக்கு பிழைப்பு அவசியமாக இருக்கிறது. நாம் பிழைக்க வேண்டும். பிழைப்பு அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. சிலர் கொஞ்சம் உயர்ந்த இடத்தில் பிழைக்கிறோம், சிலர் கொஞ்சம் ஒரு மீடியமான இடத்தில் பிழைக்கிறோம், சிலர் ஒரு தாழ்மையான இடத்தில் பிழைக்கிறோம். ஐயோ பிழைப்புக்கு என்ன செய்வது என்று சொல்லி நாம் பல நேரங்களிலே வருத்தப்படுகிறோம். இந்த வேத வசனத்தை வாசிக்க அது பிழைப்புக்கு வழிகாட்டும் என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு போகிற ஒவ்வொரு வார்த்தையாலும் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையில பிழைப்பு இல்லையா? பிழைப்பில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி தடுமாறுகிறோமா? வேத வசனம் சொல்லுகிறது பிழைப்பு உண்டு, ஆண்டவருடைய வார்த்தையிலே பிழைப்பு உண்டு. ஆனால் இந்த வசனத்திற்கு நாம் எப்படி முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? 6 மணிக்கு முன்னால நீ ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காரணும், ஆண்டவருடைய சமூகத்தில் நீ பேசணும். அப்போ உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும். முந்தி பலவானை கட்ட வேண்டும், முந்தி பலவானை கட்ட வேண்டும். அப்போ முந்தி என்கிறதே 6 மணிக்கு முன்பதாக அந்த பலவானாகிய பிசாசை கட்டிவிட்டால் அந்த பிந்தி வருகிற காரியங்கள் எல்லாம் உனக்கு ஆசீர்வாதமாக அமையும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு ஆண்டவர் பிழைப்பு வைத்திருக்கிறார். ஐயோ பிழைப்பு இல்லையே என்று சொல்லி தடுமாற அவசியமில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், நான் பிழைக்க வைப்பேன். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு போகிற ஒவ்வொரு வார்த்தையாலும் பிழைப்பான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. என் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, எல்லா சூழ்நிலைகளிலும் தடுமாறி நின்ற நிலைகள் உண்டு. எப்படி வாழ முடியும், எப்படி ஊழியம் செய்ய முடியும், எப்படி நடத்த முடியும் என்று சொல்லி கலங்கி நின்ற சூழ்நிலைகள் உண்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் எங்க அம்மா கீழே தடுமாறி விழுந்து எலும்பு உடைஞ்சு அவங்க நொறுங்கி போய் கிடக்கிறாங்க. ஆஸ்பத்திரி கொண்டு போனா பல லட்சம் ரூபாய் செலவு, பல லட்சம் ரூபாய் செலவு. என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியும் என்று சொல்லி கலங்கி ஆண்டவர் ஒவ்வொரு கட்டத்தையும் ஒவ்வொரு காரியத்தையும் நடத்தி கொண்டு வருகிறார், ஒவ்வொரு காரியத்தை நடத்தி கொண்டு வருகிறார். அப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார் பிழைப்பு உண்டு, பிழைப்பு உண்டு. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு போகிற ஒவ்வொரு காரியத்திலும் பிழைப்பான். உன்னை நடத்துகிற ஆண்டவர் பிழைப்பு உண்டுன்னு சொல்றாரு, பிழைப்பு உண்டுன்னு சொல்லுகிறார் ஆண்டவர், பிழைப்பு உண்டு. நான் உன்னை யோசிக்கிறேன், நான் இப்படி நடந்தா, இப்படி செஞ்சா இப்படி ஒரு நல்லது நடக்கணும் ஒரு காரியத்தை செய்கிறேன். ஆனா நான் எது நல்லது நடக்கணும் ஒரு காரியத்தை செய்தா போனா அது எது தடிக்குது, நம்மளையே திருப்பி அடிக்குது. இப்படி செஞ்சா அது நல்லதா நடக்கும், திருப்பி நடக்கும். ஆனா ஆனா அவர் சித்தத்தின்படி அவர் செய்கிற காரியம் எல்லாம் நன்மையாய் நடக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நீங்க யோசித்து பாருங்க, எல்லா காலகட்டத்திலும் உங்களுக்கு உதவி செய்வது அவர் தான். நீங்க அவரை நம்பி இருக்கிறீங்க, அவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். அப்ப அவர் உங்களை கைவிடாம இருக்கணும்னா நீங்க அவர் சொல்றபடி வாழ்ந்து காட்டணும். எத்தனை பேர் நீங்க கரெக்டா வேதம் வாசிக்கிறீங்க சொல்லுங்க? எத்தனை பேர் வேதம் வாசிக்கிறீங்க? எத்தனை பேர் சரியா அவரோட காலையில பேசுறீங்க? எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? அது சொல்லுங்க பார்ப்போம், சரியா சொல்லுங்க பார்ப்போம். அப்போ நாம என்ன செய்யறோம்னா, நாம அவர் சொல்றபடி ஒரு கடுகளவு காரியத்தை கூட நம்ம செய்யவில்லை. வேதம் வாசிக்கிற காரியமாகட்டும், ஜெபிக்கிற காரியமாகட்டும், அவர் எதிர்பார்க்கிறபடி அந்த நேரத்தில் நம்ம அவரிடத்துல இருப்பதில்லை. அதுதான் பிரச்சனை, அதுதான் கஷ்டம். அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்தா அவர் கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே கட்டாயம் அவர் பிழைப்பு கொடுப்பார். நான் பிழைக்கணும்னா 2 விதமான பிழைப்பு உண்டு. உலகத்திலையும் பிழைக்கணும், பரலோகத்திலையும் போய் சேரணும். அந்த பிழைப்பு தான் ரொம்ப முக்கியம். இந்த பிழைப்பு இல்லாட்டா கூட நான் கவலைப்படுறதில்லை. இந்த பிழைப்பு இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி நான் கவலைப்படுறதில்லை. ஆனால் பரலோகத்திற்கு போகணும், அதுதான் மிகப்பெரிய ஒரு பிழைப்பு.
ஆகவே இவ்வுலக பிழைப்பையும் தருகிறார், மறுமையின் பிழைப்பையும் தருகிறார்.